நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் டோன்ட் ப்ரீத். படத்தோட ஆன்லைன் என்னென்னா, ஒரு சின்ன சின்ன திருட்டுகளை செய்கிற ஒரு 3 பேர் பெரிய திருட்டாக செஞ்சு லைஃப்பில் செட்டிலாக பார்க்குறாங்க. அப்படி திருட்ட போகிற இடத்துல ஒரு சைக்கோவோட வீட்டில் மாட்டிக்கிறாங்க. அந்த சைக்கோவிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்தில் சத்தமே இல்லாமல் அமைதியான ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் ஒரு பொண்ணோட தலைமுடி பிடிச்சி கரதரன்னு இழுத்துட்டு போகிறாரு. படத்தோட டைட்டில் கார் போடுறாங்க டோன்ட் ப்ரீத். அப்படியே படத்தோட அடுத்த சீனில் ஒரு வீட்டில் 3 பேர் திருடு வராங்க. அலெக்ஸ், ராக்கி, மணி. இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, $10,000 மேலே திருடக்கூடாது. அலெக்ஸ் லேப்டாப், ஹெட்செட் எல்லாத்தையும் எடுக்கிறான். மணி மட்டும் அவங்க கொஞ்சம் திமிரு பிடிச்சானா இருக்கான். ராக்கி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு 3 பேரும் வீட்டோட கண்ணாடியை உடைச்சி வீட்டோட அலாரத்தை ஆன் பண்ணிட்டு கிளம்புறாங்க. திருடிட்டு போயிட்டு இருக்கும்போது மணியும் ராக்கியும் வெளிநாட்டுக்கு போக போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் மட்டும் என்னால் வீட்டை விட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறான். மணி அவன் அடித்த பொருள் எல்லாம் ஒரு செகண்ட் செல்லர்கிட்ட விற்கிறான். கம்மியான அளவில் தான் பணம் கிடைக்குது. அப்போ அந்த செகண்ட் செல்லர் சொல்கிறான், உனக்கு நான் ஒரு பிளான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதோட கட் பண்ணால் அந்த பிளானை மணியும் ராக்கியும் அலெக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்மி ரிட்டையர்ட் ஆஃபீஸர் வீடு இருக்குது, அவருக்கு கண்ணு தெரியாது. அவனோட பொண்ணு இறந்ததுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக அவங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அலெக்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு போயிடுறான். அப்புறம் வீட்டில் போய் யோசித்து பார்த்து ராக்கிக்காக இதை ஒத்துக்கிறான். 2-3 நாள் அந்த வீட்டை நாட்டுக்கு இவங்க 3 பேரும் பிளான் பண்ண மாதிரி அதுக்கு அடுத்த நாள் நைட்டு திருட போகிறாங்க. இவங்க முதல்ல அங்கே இருக்க நாய்க்கு மயக்க மருந்து கலந்த சாப்பாட்டை போட்டு மயக்கம் போட வச்சிடுறாங்க. அப்புறம் வீட்டோட சைட் டோரை போய் ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. அதுவும் கூட்டிகிட்டு ஓப்பன் பண்ண முடியல. கிரவுண்ட் ஃப்ளோரோட டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. அதுவும் ஓப்பன் பண்ண முடியல. இப்போது ராக்கிக்கு ஒரு பிளான் தோணுது. பாத்ரூமோட வெண்டிலேட்டர் டோர் கண்ணாடியை உடச்சி உள்ளே போயிட்டு 3 பேரும் உள்ளே போயிட்டு பணம் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. மணி மட்டும் அந்த சைக்கோவோட ரூமுக்கு போய் சைலண்ட்டாக மயக்க மருந்து வைக்க பார்க்குறான். கரெக்டாக அந்த டைம்லன்னு பார்த்து அந்த சைக்கோ எழுந்துடுறான். எழுந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறான். மணியும் பயத்திலேயே மயக்க மருந்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். இப்போது இவங்க தேடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டோரில் பெரிய லாக்கை போட்டிருக்கு. இவங்க 3 பேரும் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. மணியும் அவனோட டூல்ஸை வச்சு ஓப்பன் பண்ண பார்க்குறான், ஆனால் முடியல. அப்போ அவங்ககிட்ட ஒரு பிஸ்டல் இருக்குது, பிஸ்டல் எடுத்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆலெக்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டேதான், இருந்தாலும் ஷூட் பண்ணி லாக்கை ஓப்பன் பண்ணி ஆலெக்ஸ் கோவத்தில் நான் இதுக்கு மேலே வரமாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். மணி அந்த டோரை ஷூட் பண்ணி லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக திரும்பி பார்க்கும்போது பின்னாடி சைக்கோ. அந்த சைக்கோ யாருன்னு கேட்டுகிட்டே கிட்ட மணி கிட்ட வரான். மணி நான் ஷூட் பண்ணி இருக்கிறவா அப்படி இப்படின்னு பேசி மாட்டிக்கிட்டே இருக்கான். கிட்ட அந்த சைக்கோ மணியோட கண்ணை பிடிச்சி அவனோட கழுத்துலேயே வச்சு ஷூட் பண்ணிடுறான். ராக்கிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பயத்தில் ஆடி போயிட்டு ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆலெக்ஸ் அந்த ஷூட்டிங் சவுண்டை கேட்டு திரும்ப ஏதோ ப்ராப்ளம் நினச்சி திரும்ப உள்ளே வரான். ஆலெக்ஸ் அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சைக்கோ குறுக்கில் வந்துடுறான். எப்படியோ சைடில் நின்று தப்பிச்சிடறான். அந்த சைக்கோ முதல்ல இவன் வந்தாங்க இல்லையா அந்த டோரு, அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறான். அப்புறம் அந்த கண்ணாடி துண்டுகள், அங்கே உடஞ்சிருக்கிற கண்ணாடி துண்டுகளை பார்த்து இந்த பாத்ரூம் வெண்டிலேட்டர் டோர் வழியாக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் வச்சு க்ளோஸ் பண்ணுறான். இதெல்லாம் ஆலெக்ஸ் பார்த்து ரொம்ப பயப்படுறான். அப்போ தான் ராக்கிக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, என்னென்னா மணியை ஷூட் பண்ணிட்டான் அந்த சைக்கோ அப்படின்னு. ஆலெக்ஸ் இன்னும் பயத்தில் நடுங்கிறான். அப்போ தான் அந்த சைக்கோ பணம் இருக்கிற இடத்த செக் பண்ணுறான். சீக்கிரட்டாக ஒரு சின்ன டோர் மாதிரி செட்டப் இருக்குது, அது உள்ளேருந்து பாஸ்வேர்டு போட்டு செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் இருக்குது, எங்கேயும் திருடு போகலை. அதை ராக்கி பார்த்துட்றா. இப்போது ராக்கி அலெக்ஸ்க்கு மெசேஜில் டைப் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி வான்னு சொல்லி டைப் பண்ணுறா. அலெக்ஸும் அங்கே போகிறான். அங்கே பார்த்தா பணமும் அங்கே தான் இருக்குது. ஆலெக்ஸ் நம்ம பேஸ்மெண்ட் டோர் வழியே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ராக்கி அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக இவங்க டோரை விட்டு வெளியே வரும் சைக்கோ வந்துடுறான். மணியோட பாடியை செக் பண்ணுறான். கரெக்டாக அந்த டைமில் அலெக்ஸ் பின்னாடி காலை வைக்கிறான். அந்த இடத்துக்கு அந்த உட்டு லூஸாக இருக்கிறதுனால ஒரு சவுண்டு வருது. அந்த சைக்கோ டக்குன்னு கன் எடுத்து அலெக்ஸ், ராக்கி இவங்க பார்த்து எய்ம் பண்ணுறான். ராக்கியும் பயத்தில் உறைஞ்சி போய் நிற்கிறா. அப்படி நின்றுட்டு இருக்கும்போதே மணியோட மொபைல் ரிங் ஆகுது. அந்த சைக்கோட் மொபைல் எடுத்து உடச்சி போட்டு மணியோட பாடியை கிச்சனுக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். அலெக்ஸ், ராக்கி இவங்க 2 பேரும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தப்பிச்சு போக போகிறாங்க. அந்த டைமில் சைக்கோவும் மணியோட பாடி எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டு வெளியே ஸ்மெல் பண்ணுறாங்க, ஏதோ ஸ்மெல் அடிக்குதுன்னு. கரெக்டாக அங்கே பார்க்கும்போது இவங்க 3 பேர் தெரிஞ்சிருது. இவன் போய் உடனே பணத்தோட லாக்கரை பார்க்குறான். அங்கே எதுவுமே இருக்கிறது இல்லை.
கோவப்பட்டு கத்திட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காரான். அவங்க பேஸ்மெண்ட் வழியாக உள்ளே போயிட்டே இருக்கும்போது போய் லைட் ஆன் பண்ணும்போது ஒரு பொண்ணு பெல்ட்டால் கை கால்லாம் கட்டப்பட்டு இருக்குது. அதை பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த சைக்கோ ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பான். அது என்னென்னா, அந்த பொண்ணு அசைஞ்சாலோ துப்பிக்க நினச்சாலோ மேலே மணி அடிக்கிற மாதிரி ஒரு யுக்தி வச்சுருப்பான். கரெக்டாக அந்த பொண்ணு அசையும் போது இவங்களை பார்த்து மேலே மணி அடிக்க ஆரம்பிக்கும். அந்த சைக்கோவுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு அவங்க கீழே தான் இருக்காங்கன்னு. இப்போ கீழே அந்த பொண்ணு ராக்கி கிட்ட ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தா. ராக்கி அதை படித்து பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் அந்த சைக்கோவோட பொண்ணு இருக்கா, அதனால தான் இவளை கொடுமைப்படுத்துகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ராக்கியும் இவளை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாங்க ராக்கியும் அலெக்ஸும். இதே டைமில் சைக்கோ வேறு வேகமாக வந்துட்டு இருக்கான். அங்கே சைடில் ஒரு லாக்கர் இருக்குது. அதை ராக்கி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறா. அங்கே ஒரு காபி இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிற இந்த பேஸ்மெண்ட் லாக்கரோட காபின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ண வேகமாக அலெக்ஸ் ராக்கிட்டு போகிறாங்க. அலெக்ஸும் அவசரமாக எப்படியோ டோரை லாக்கை ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்து அந்த சைக்கோ ஆப்போசிட்லேருந்து கண்ட இடத்துல சொல்கிறான். இதெல்லாம் பயந்து போயிருக்காங்க. இந்த டைமில் அந்த பொண்ணு அடைச்சி வச்சிருந்தாலே அந்த பொண்ணோட கழுத்தில் குண்டுபட்டு அவன் இறந்துடுறான். ராக்கியும் அலெக்ஸும் பயந்து போய் வீட்டில் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சைக்கோ அந்த பொண்ணை சுற்றி மடியில் வச்சு அழுது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். இவங்க தப்பிக்க நினைச்ச அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பூட்டில் ஆணி அடித்து இவங்க இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டான். இந்த டைமில் அலெக்ஸ் ராக்கி கிட்ட நம்ம மேலே வெளியே போனோம்னா இப்போ தப்பிச்சிடலாம், இந்த சைக்கோவையும் இந்த ரூம்லேயே பேஸ்மெண்ட்லேயே அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க நடந்து போகிற சத்தம் கேட்டதும் அந்த சைக்கோ சத்தம் கேட்குற இடத்துலலாம் சொல்கிறான். அந்த சைக்கோவுக்கு லைட் சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதால் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டான். இவங்க இருட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கங்கே நடந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சைட்லேருந்து ஒரு கேப் வழியே அலெக்ஸோட கழுத்து பிடிக்கிறான். அவன் மேலே அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தள்ளி விட்டு ஓடி அலெக்ஸ் ஆக்கி இவங்க 2 பேரும் மேலே வந்துடுறாங்க. மேலே ஒரு டூலை வச்சு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு அடுத்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னா, இவங்க மயக்கம் போட வச்சாங்க இல்லையா அந்த நாய், அது இப்போ மயக்கம் தெரிஞ்சு இவங்களோட பாட்டு குறைக்குது. திடீர்னு அந்த சைக்கோ கதவை உடைக்க ட்ரை பண்ணதும் அந்த நாய்க்கு தெரிஞ்சிருது. இவங்க 2 பேரையும் முடிக்குது. இவங்க மாடியில் போய் ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த ரூம்லேருந்து தப்பிக்க முடியுமான்னு பார்க்கும்போது தான் ஒரு ஏசி வெண்டிலேட்டர் வழியே ராக்கியே மேலே அனுப்ப. அதே டைமில் அந்த சைக்கோ வேறு கதவை உடைச்சிக்கிட்டே இருக்கான். அப்படி கதவை உடைக்க ட்ரை பண்ணும்போது உள்ளே ஆலெக்ஸை கடிக்க வரும்போது ஆலெக்ஸ் பயத்தில் அங்கே இருக்க ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு கீழே விழுந்துடும். ராக்கி அங்கே சின்ன ஒரு பள்ளம் மாதிரி கீழே இடம் இருக்குது, பார்த்து இதில் குதிக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே டைமில் அந்த நாய் இவளை ஏசி வெண்டிலேட்டர் வழியாக முடிக்கிட்டே வர்றதை பார்த்துட்டு கீழே குதிச்சிருக்கா. இப்போ ஆலெக்ஸ் வெளியே வந்துட்டான்னு பார்த்தா அந்த சீலிங்கோட கண்ணாடி டோர் மேலே விழுந்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சைக்கோ கரெக்டாக அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கான். ஆலெக்ஸ் திரும்பவும் வீட்டுள்ளே கீழே விழுறான். ஆலெக்ஸ் அந்த சைக்கோ வர்றதுக்குள்ளே எப்படியாவது போய் ஒளிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த சைக்கோவும் ஆலெக்ஸை தேடிட்டாரான். ஆலெக்ஸ் அப்போ தான் பார்க்குறான் அங்கே ஒரு சுற்றி இருக்கிறத பார்த்து ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறான். அங்கே இருக்க எஃப்எம்ஐ ஆன் பண்ணிடுறான். அந்த சைக்கோ எஃப்எம் சவுண்டை கேட்டு எஃப்எம்ஐ பார்த்து சொல்கிறான். பின்னாடி அந்த சுற்றியால் அந்த சைக்கோ அடிக்கிறான். ஆனால் அது அந்த சைக்கோவுக்கு அந்த அளவுக்கு அடி இல்லாததுனால அந்த சைக்கோ ஆலெக்ஸை பிடிச்சி அடின்னு அடிக்கிறான். ஃபைனலாக கார்டன் யூஸ் பண்ணுற அந்த இலை செடிகளை கட் பண்ணுற கட்டரை வச்சு அவனோட வயிற்றுல குத்துற மாதிரி கட்டுறாங்க. அதோட சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ராக்கி நிறைய அடி வாங்கியிருக்கா. ரொம்ப அப்படியே அந்த வெளியாகவே போய் பார்க்கும்போது அந்த வீட்டோட வெளியே ஏசி அவுட்டோர் தெரியுது. அது உடைக்க பார்க்குறா. எப்படியோ உடைச்சிட்டு கரெக்டாக வெளியே போகிற நேரத்தில் அந்த சைக்கோ திரும்பவும் அவளை பிடிச்சி கீழே உள்ளே போட்டுறான். அந்த சைக்கோ கோவத்தில் அவளை அடின்னு அடித்து கீழே அந்த பொண்ணை கட்டி போட்டிருந்த இடத்துல ராக்கியும் கட்டி போடுறான். அந்த சைக்கோ கிட்ட கெஞ்சி பார்க்குறா. அவன் விட மாட்டேங்கிட்டு தான் அந்த சைக்கோ ஒரு உண்மையை சொல்கிறான். என்னோட பொண்ணு இருந்ததுனால என்னோட பொண்ணை கொண்ட அந்த பொண்ணோட வயிற்றுல என்னோட குழந்தை 5 மாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அவள் போனதால் இப்போ நீ தான் எனக்கு ஒரு பொண்ணை பெற்று கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறான். இதுக்கு ராக்கி அல்றா வேணான்னு சொல்கிறா. ஆனால் அந்த சைக்கோ விடுற மாதிரி தெரியல. இதே சமயத்தில் மேலே பார்க்கும்போது அந்த சைக்கோ குத்துனது ஆல்ரெடி இறந்த மணியோட பாடிக்கு தான் அதை குத்திடுவான். ஆலெக்ஸ் உயிரோடு தான் இருப்பான். ஆலெக்ஸ் தப்பிச்சு போகிறான்னு அந்த டோர் கீயை லாக் ஓப்பன் பண்ணுறான். கரெக்டாக இவன் வெளியே பார்க்கும்போது அந்த நாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவன் அதுக்காக ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ரூமில் அந்த நாயையும் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ கீழே இந்த சைக்கோ ராக்கி கட்டி போட்டு மேலே தூக்குறான். அதே டைமில் ஆலெக்ஸ் அவனோட பின்னாடி இருந்து ஒரு அடி பயங்கரமாக அடிப்பான். அந்த சைக்கோவை இவங்க 2 பேரும் சேர்ந்து அடித்து கட்டி போட்டு தப்பிச்செல்லான்னு மேலே வராங்க. எப்படியும் மேலே அந்த டோர் லாக்கையும் ஓப்பன் பண்ணுறான் ஆலெக்ஸ்.
இந்த டோரை ஓப்பன் பண்ணுற டைமில் கரெக்டாக அந்த சைக்கோ ஆலெக்ஸோட பின்னாடி இருந்து சொல்கிறான். ராக்கிக்கு இன்னும் அள்ளு விட்டுது. ஆலெக்ஸும் அங்கேயே இறந்துடுறான். ராக்கி டோரை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஓடுறா. பின்னாடியே நாயும் துரத்திக்கிட்டு வருது. அவள் எப்படியோ ஒரு கார் உள்ள போய் ஒளிஞ்சிடுறா. ஆனால் அந்த நாய் அவளை திட்டுற மாதிரியே தெரியல. இவ அங்கே இருக்க ஒரு பெல்ட்டை பார்த்து அந்த நாயும் காருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரா. அந்த டைமில் திரும்பவும் அந்த சைக்கோ அவளை அடித்து போட்டு ரோட்டில் இழுத்துட்டு போகிறான். இந்த சீன் தான் நம்ம படத்தில் பார்த்த முதல் சீனு. திரும்பவும் வந்து ரூம் உள்ள போட்டு டோரை லாக் பண்ணுறோம். ராக்கி அந்த டைமில் அங்கே செக்யூரிட்டி அலாரம் ரிமோட் இருக்கும். அதை டக்கு அந்த அலாரத்தை ஆன் பண்ணி விடுறா. அந்த சைக்கோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சத்தத்தால் அவனுக்கு எதுவும் புரியலை. பார்க்குற இடத்தெல்லாம் சொல்கிறான். அந்த அலாரத்தையும் ஆஃப் பண்ணவும் முடியல. ராக்கி இதுதான் டைம்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக அடிக்கிறா. ராக்கி அந்த சைக்கோவை அடித்து அந்த சைக்கோ பேஸ்மெண்ட்டில் போய் கீழே விடுவான். அந்த சீனை பார்க்க பயங்கரமாக இருக்கும். அப்புறம் ராக்கியும் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறா. அதே டைமில் போலீஸும் வராங்க. இப்போது ராக்கி ஆல்ரெடி அவள் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பா, நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லி வச்சதால் பணத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போக முடிவு பண்ணிட்டு ராக்கியோட பொண்ணு கூட காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ராக்கி வந்து ஒரு நியூஸை பார்க்குறான். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்-மிலிட்ரி மேன் அவரோட வீட்டில் திருடு வந்ததாகவும் அவங்க திருடுங்களை அடித்து போட்டுட்டு அவரோட வீட்டிலேருந்து பணம் எல்லாம் எதுவும் எடுக்கலன்னு சொல்கிறான். அந்த சைக்கோ அப்படி நியூஸில் சொல்லிட்டு இருக்கான். ராக்கி அந்த நியூஸையே பார்த்துட்டு இருக்கா. அவள் பொண்ணுக்கிட்ட சொன்ன மாதிரி அவள் பொண்ணை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த சீனோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. டைம் பீரியடில் போய் பாருங்கள். படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட குறையே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.